தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இன்றைக்கு கேப்டன் அவர்களுக்கு பூஜை செஞ்சுட்டு எங்களுடைய டெய்லி ஒர்க் தொடங்க வந்திருக்கேன். ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்கீங்க, என்ன ரீசனுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கறது நீங்க சொல்லுங்க, அதுக்கு பதில் நான் சொல்றேன். அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை வருகை தந்திருக்காரு. என்டிஏவோட கூட்டணியை இன்னும் பலப்படுத்தும் விதத்துல நிறைய பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. தேமுதிக ஏற்கனவே முடிவெடுத்துதான் நம்ம மாநாட்டுல சொல்லியிருந்தோம். அந்த முடிவு என்னன்றத தொண்டர்கள் ரொம்ப அவளோட காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க எங்க தொண்டர்கள் காத்திருக்காங்களா? எங்க தொண்டர்கள் காத்திருக்காங்கன்னா நாங்க பாத்துக்கிறோம், சரிங்களா? நீங்க ப்ரெஸ் பீப்புள் தான் காத்திருக்கீங்க, தொண்டர்கள் எல்லாம் தெளிவா இருக்காங்க. இருந்தாலும் எப்பவுமே நீங்க வந்து தலைமை அலுவலகத்துக்கு வந்தா எப்பவுமே நான் உங்களை அவாய்ட் பண்ணதே கிடையாது. நீங்க வந்ததையும் மதிச்சு எப்பவுமே உங்களுக்கு நான் ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மற்ற யாரும் இப்படி கொடுக்குறாங்களான்றதை நீங்க கொஞ்சம் யோசிச்சுக்கணும். ஏன்னா டெய்லி இங்கே அன்னதானம் நடக்குது, டெய்லி தலைவருக்கு பூஜை நடக்குது, இங்கே எவ்வளோ பேர் வந்து கேப்டனை பார்க்குறாங்கன்றதெல்லாம் நீங்கள் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பல முறை உங்கள் எல்லாருக்குமே நான் பதில் சொல்லிட்டேன். எங்களை விட நீங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க நாங்கள் யாரோட கூட்டணி அமைக்க போகிறோம் அப்படின்றதுல. அந்த வகையில் பத்திரிகை நண்பர்களாகிய உங்களை நான் அழைத்து உரிய நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பேன். அதனால் இன்னைக்கு நானே சேனலில் பார்த்தேன், அவர் வந்திருக்காரு எங்களோட பேசுறாரு, நீங்க தான் போடுறீங்க. எங்களுக்கே இன்னும் தகவல் வரல. யார் உங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க? கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இதுதான் உண்மை. இன்னும் நான் இப்ப இங்க தான் நிக்கிறேன் தலைமை அலுவலகத்துல, எங்களை சுத்தி எங்க கழக நிர்வாகிகள் இருக்கேன். எங்களுக்கே அந்த மாதிரி ஒரு நியூஸ் இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் வரல. அப்படி இருக்கும் பட்சத்தில் மீடியாவுக்கு யார் இந்த மாதிரி தவறான ஒரு செய்திகளை கொடுக்குறாங்க என்பது உண்மையிலே எனக்கு புரியல. நான் பல முறை உங்க எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன், அப்படி ஏதாவது டவுட் இருந்தால் எங்ககிட்ட கேளுங்க, நான் வந்து விளக்கம் சொல்கிறேன்னு. பட் நீங்கள் உங்கள் செய்தியை போடுற மாதிரி தான் இருக்கீங்க. நீங்கள் போட்ட செய்தியில் 1% கூட உண்மை இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் யாரும் எங்களை அணுகவும் இல்லை, எங்களுடன் தொலைபேசியிலையும் தொடர்பு கொள்ளலை. ஏன்னா அவர் எதற்கு இங்கே வந்திருக்காரு என்பது கூட எங்களுக்கு தெரியாது. இதுதான் உண்மை. எனவே உண்மை நிலையை நீங்கள் போடணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இதை பார்க்குறவங்க எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. அவங்க நான் தெளிவாக சொல்கிறேன், நான் கூப்பிட்டு உங்களை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன் நான் சொல்கிறேன். ஆனாலும் நீங்கள் டெய்லி ஏதோ ஒரு நியூஸ் உங்கள் டிஆர்பிக்காக நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க யாரையும். அப்படி ஒரு டிசிஷன் நாங்கள் எடுத்தால் நான் ஃபஸ்ட்டு கூப்பிட போகிறது உங்களை தான், இப்போவும் சொல்கிறேன். அதனால் தவறான செய்திகளை போட வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். என்டிஏ சம்பந்தமா யாரும் நம்ம கூட்டணி கூட போகிறோமா? யார் கூட கூட்டணின்ற முடிவு எடுத்திருக்கோம்? இல்லை, அதுதான் இன்னும் நாங்கள் டிசிஷன் எடுக்கல. நீங்கள் கேட்குறீங்க என்டிஏன்னு. அவர் வந்திருக்காரு, 23ஆம் தேதி பிரதமர் வருகிறார் என்பதை தொலைக்காட்சியில தான் நான் பார்த்தேன். அவங்க பொதுக்கூட்டத்துக்கு வர்றாங்களா, அவங்க கட்சி சார்பான கூட்டமா, அவங்க கூட்டணி சார்பான கூட்டமான்னு கூட இன்னும் யாருக்கும் அது தெரியல. அதனால வந்து உங்களை மாதிரி தான் நானும் எதுவும் தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவை சார்ந்த பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போலதான், மாநாட்டிலையும் பிரஸ் மீட்லையும் நான் சொன்னது போல, எங்க மாவட்ட செயலாளர்கள் கழகத்தினுடைய நிர்வாகிகளை கலந்தாலோசிச்சு ஒரு தெளிவான ஒரு முடிவை பத்திரிகை நண்பர்களாக உங்களை அழைச்சு நாங்க அறிவிப்பேன். கூட்டணி குறித்து நாங்க உறுதி செஞ்சிட்டோம், உரிய நேரத்துல அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாநாட்டுல நீங்க வந்து அறிவிப்பு செஞ்சீங்க. ஆனா இப்ப கூட்டணி குறித்து இன்னும் முடிவெடுக்கல அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கலன்னா எங்க கட்சிக்குள்ள நாங்க கலந்தாலோசிச்சிருக்கோம், புரியுதுங்களா? முடிவு எடுத்துட்டோம்னா எங்க மாவட்ட கழக செயலாளர் மீட்டிங் நடந்தது இல்லையா, அவங்களோட பேசி எப்படி ஒரு டிசிஷன் எடுக்கணும் என்பதை அவங்க கருத்துக்களை நான் கேட்டிருக்கிறேன். உங்க தெளிவாவே சொல்லியிருக்கேன். ஒரு ஃபார்ம் கொடுத்தோம், அவங்க எந்த கூட்டணிக்கு போகணும் டிக் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே ஒப்பீனியனும் கொடுக்க சொல்லியிருக்கோம். அவங்க ஒப்பீனியனையும் அவங்க விருப்பம் யாருடன் செல்லணும் என்பதை கொடுத்துருக்காங்க. ஸோ அது நாங்க கலந்து ஆலோசிச்சிருக்கோம். ஒரு டிசிஷன் எப்போ வரும்னா, ஒரு கூட்டணி என்பது அந்த கட்சிகளோட பேசி அவங்க தலைமை யார் இருக்காங்களோ அவங்க அறிவிக்கும் போது, இங்க தலைமை கழகத்துல நாங்க அறிவிக்கும் போது அது ஆதாரபூர்வமானது, அபிஷியலானது. அதற்கு முன்னாடி வருகின்ற செய்திகள் எல்லாமே உண்மைக்கு புறம்பானவை என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்டிஏ வந்து இப்ப தெளிவில்லாம இருக்கு அப்படின்றத எடுத்துக்கலாமா? ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி 23ஆம் தேதி வராரு, இன்னைக்கு பியூஷ் கோயல் வந்து தமிழ்நாட்டுல இருக்காரு, ஆனா உங்களுக்கு அழைப்பு எதுவும் இல்லை அப்படின்றீங்க. அப்போ என்டிஏ கூட்டணி குழப்பத்துல தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க அப்படின்றத எடுத்துக்கலாமா? அது நீங்க பியூஷ் கோயல் இங்க வந்திருக்காரு, என்டிஏல இருக்கிற இன்னைக்கு பாஜக இருக்கிற தலைவர்கள் இருக்காங்க, அவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி.
இதை தேமுதிக அலுவலகத்தில் என்னிடம் கேட்டால் அதற்கு என்னிடம் பதில் இல்லை. இதற்கு முன்னாடி என்டிஏ அலைன்ஸ்ல நீங்க இருந்தீங்க. இருப்போமா? அழைப்பே வரலைங்கிறப்ப அது அழைப்பு வந்திருந்தா இல்ல, அது நான் சொல்ல முடியாதுல்ல. ஏதோ நடக்காத ஒரு விஷயத்திற்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க. அதனால அதற்கு இப்ப பதில் சொல்ல முடியாது. இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படி கிடையாது. அதுதான் உண்மை, அதுதான் ஒரு தெளிவு. என்னங்க, இப்போ என்டிஏ அலைன்ஸ்ல ஏற்கனவே நீங்க இருந்தீங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து டிடிவி தினகரன் என்டிஏ அலைன்ஸை உறுதிப்படுத்திருக்காரு. சரிங்க. அப்போ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பேசல, சரியான தகவல் இல்லைன்னு சொல்றீங்க. அப்போ சரியான ஒரு அணுகுமுறையில இல்லாம இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா? இல்ல, அதுதான் இந்த கேள்வி நீங்க அவங்க கிட்ட கேட்கணும். உங்களுடைய நிலைப்பாடு என்ன? எங்க நிலைப்பாடு என்னன்றது உங்களை அழைச்சு நான் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறேன்னு சொல்றேனே உங்களுக்கு, புரியுதுங்களா? அதனால இன்னும் தேமுதிக யாருடன் கூட்டணி என்பதை முடிவு செய்யவில்லை. முடிவு செய்யலைன்னா முடிவு பண்ணிட்டு மாநாட்டுல சொன்னீங்களேன்னு சொல்லாதீங்க. அது எங்க மாவட்ட செயலாளரோட கலந்து ஆலோசனை முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபைனல் டிசிஷன் ஒண்ணு இருக்குல்ல, அறிவிப்புன்னு, அது ஒண்ணு வெயிட்டிங். நான் நிச்சயம் உங்களை அழைச்சுதான் எல்லாரும் முன்னாடியும் நான் அறிவிக்கிறேன். எவ்வளவு சீக்கிரம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.